போக்குவரத்து கழகங்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் அவர்களின் கோரிக்கை என்ன, எந்தெந்த சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றன என்பதை வரைகலை மூலம் விளக்க இணைந்துள்ளார் செய்தியாளர் ராஜ்குமார். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளது. அவர்களுடைய கோரிக்கைகள் தான் என்ன? தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் 1.5 லட்சம் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணியில் இருக்கிறாங்க. இதில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும். அதே போன்று ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அகவிலைப்படியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட இந்த கோரிக்கையில் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா 2 தொழிற்சங்க கூட்டமைப்பாக இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஒன்று CITU, AITUC, HMS உள்ளிட்ட 16 தொழிற்சங்க கூட்டமைப்பினர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவிச்சிருக்காங்க. அதே போன்று அண்ணா தொழிற்சங்க பேரவை தலைமையில் 12 தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தனியாக ஜனவரி 9 முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தான் அறிவிச்சிருக்காங்க. இவங்க ஏற்கனவே வேலைநிறுத்த நோட்டீஸ் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வழங்கியிருந்தாங்க. அதற்கு பிறகு எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்லைன்றதுனால ஜனவரி 9 முதல் காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிச்சிருக்காங்க. இதில் ஆளும் கட்சியான திமுகவினுடைய தோமுசா தொழிற்சங்கம் மட்டும் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை என்ற தகவலை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கான நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட பொழுது சமரச பேச்சுவார்த்தை ஏற்படுத்துவதற்காக கடந்த டிசம்பர் 27 மற்றும் ஜனவரி 3 இந்த 2 தேதிகளில் தொழிலாளர் நல ஆணையம் போக்குவரத்து தொழிற்சங்கத்தை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க. ஆனால் இந்த 2 பேச்சுவார்த்தையிலும் எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படுறதுனால பேச்சுவார்த்தை தோல்வியில் ஏற்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக இவங்க 6 அம்ச கோரிக்கையை வேலைநிறுத்த போராட்டத்திற்காக பட்டியலிட்டிருக்காங்க. ஒன்று, இவங்களுடைய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை கடந்த செப்டம்பர் மாதம் முதல் 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கணும். ஆனால் இன்னும் வரைக்குமே தொடங்குவதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கல. அதனால அது ஒரு கோரிக்கையா சொல்றாங்க. 2வதாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 90,000 தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 96 மாதம் அவங்களுடைய அகவிலைப்படி நிலுவையில் இருக்கு. இதை வழங்குவதற்கு இன்னும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல. எனவே அகவிலைப்படி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேணும். அதே போல 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு போக்குவரத்து துறையில பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதாவது ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு. என்றால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க. அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் 8 போக்குவரத்து கழகங்கள் செயல்பாட்டில் மக்களுக்கான பேருந்து சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 20,000 காலி பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. இதனால தொழிலாளர்களுக்கு இன்னும் சுமை அதிகமாக இருக்கிறது. எனவே 20,000 காலி பணிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு. அதே போன்று ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதற்கான நடவடிக்கையை முழுமையாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திட்டு வராங்க. இதுல முதல் கட்டமா ஓட்டுநர், நடத்துனர் என 812 பேரை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கு. அதை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வராங்க. அதே போன்று போக்குவரத்து துறை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட கடந்த 15 வருஷத்துக்கும் மேற்பட்டு நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. போக்குவரத்து துறை வரவுக்கும் செலவுக்குமான அந்த வித்தியாச தொகை அதிக அளவுக்கு இருக்கிறது. இதனாலே நஷ்டத்தில் இயங்கி வரக்கூடிய நிலையில தமிழக அரசு பட்ஜெட்ல கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு. இந்த கோரிக்கையிலும் தான் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மிக முக்கியமாக தொழிற்சங்கங்கள் முன்வைத்திருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளது. அவர்களுடைய 6 அம்ச கோரிக்கைகள் என்ன என்று விரிவா சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.